ரஜினிகாந்தை வச்சு கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்திற்கு தற்காலிகமாக தலைவர் 173 என பெயர் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த படத்தை சுந்தர்சி இயக்குவதா இருந்தார். ஆனால் சில காரணங்களால் அவர் படத்திலிருந்து வெளியேற அடுத்ததா யார் இயக்குவார் என்று தெரியாமல் இருக்கு. இயக்குனரே இன்னும் முடிவாகாத சூழ்நிலையில் படத்தின் ஹீரோயின் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இந்திய சினிமாவின் தூண்களா விளங்குபவர்கள் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன். 2 பேரும் தங்களது கெரியரின் ஆரம்பத்தில் பல படங்களில் சேர்ந்து நடித்தாங்க. ஆனால் நாம் 2 பேரும் சேர்ந்து நடித்து கொண்டே இருந்தால் 2 பேரின் வியாபாரமும் பெரிதாகாது, நாமும் பெரிய ஆளாக மாற மாட்டோமா என்று கமல்ஹாசன் சொன்னதை அடுத்து அவர்கள் தனித்தனி பாதையில் பயணிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர் சேர்ந்து நடிக்கவே இல்லை. அவர்களை சேர்த்து வச்சு படம் எடுக்க கடந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சது. சூழல் இப்படி இருக்க அவர்கள் மீண்டும் சேர இருக்கிறார்கள் என்று கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவி கொண்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்டோடு அறிவிப்பு வந்தது. அதாவது கமல்ஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிப்பார் என்று கூறப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து நடிக்காதது ஏமாற்றமாக இருந்தாலும் இதுவாவது நடந்ததே என்று ரசிகர்கள் நிம்மதி அடைந்தாங்க. இந்த படத்தை கோலிவுட்டின் சீனியர் இயக்குநர்களில் ஒருவரான சுந்தர்சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான முதற்கட்ட வேலைகளும் தொடங்கிவிட்டாங்க. ஆனால் உள்ளே என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவர் இயக்க முடியாது என்று சொல்லி வெளியேறிவிட்டார். இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமாக பலரும் பல யூகங்களை சொல்கிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கே வெளிச்சம். சுந்தர்சி வெளியேறிய அடுத்து யார் இயக்குவர் என்று பலரிடம் கேள்வி இருந்தது. வெங்கட் பிரபு, நெல்சன், திலீப்குமார் என பலரின் பெயர்கள் அடிபட்டன. அதிலும் தனுஷிடம் கதை கேட்டதாகவும் சொன்னார்கள். ஆனால் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா அவர்தான் கண்டிப்பாக இந்த படத்தை எடுப்பார் என தற்போது சொல்லப்படுகிறது. மிக விரைவில் அது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் என்று சொல்கிறார்கள். பார்க்கிங் படத்துக்காக ராம்குமார் தேசிய விருது வென்றார் என்பதும் அனைவருக்கும் தெரிஞ்சது. எனவே அவர் இயக்கினால் கண்டிப்பாக தரமான சம்பவமாக இருக்கும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் அந்த படம் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க சாய் பல்லவியிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், ஏற்கனவே அமரன் படத்தில் கமலுடைய தயாரிப்பில் நடித்த அனுபவம் இருப்பதாலும் இதிலும் நடிக்க ஒப்புக்கொண்டார். சம்பளம் கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கிறார் என்றும் விவரம் தெரிஞ்சவங்க தற்போது சொல்லிட்டு வராங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படத்துடைய அப்டேட் வரலாம் எனவும், மேலும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.